கூட்டணியில் விஜய் இணைய உள்ளார் என்ற செய்தி திமுகவால் பரப்பப்படும் வதந்தி என அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் இந்து மக்கள் கட்சியின் புதிய கட்சி அலுவலகத்தை கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற 15ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை OMC மைதானத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் சனாதனம் இந்து மாநாடு நடைபெறவுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் NDA கூட்டணியில் இணைய உள்ளார் என்ற வரும் செய்தி குறித்து நிருபர்கள் கேட்டபோது அதற்கு பதிலளித்த அவர் திமுகவில் பரப்பப்படும் வதந்திகள் எனவும் நடிகர் விஜய் திமுகவின் டூல்கிட்டாக செயல்பட்டு வருகிறார் எனவும் திமுக தான் த்ரிஷா பிரச்சனையை வெளியே பரப்புகிறது எனவும் தெரிவித்தார். இந்த விஜய் போறாருங்க, அந்த நடந்து போன அந்த பாதைய அந்த கால் அச்ச ஒரு பொண்ணு வயசு பொண்ணு முத்தம் கொடுக்குது. இது என்னங்க, இது என்ன கலாச்சாரம்? அறிவிருக்கத்தக்க கலாச்சாரம் இல்லையா? அவன் மனைவி போனா என்ன, நாங்க கூட வந்து பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு பேசுறா ஒருத்தி. இதெல்லாம் அந்த தமிழர் கலாச்சாரமா? ஏங்க சும்மாவாவது இந்த என்ன விளையாட்டு குழந்தைகளா? ஒரு காலத்துல சொன்னாரு நாட்டில் மனோகரன் கட்சி மாறி போயிட்டாரு. என்னங்க, அப்ப கருணாநிதி அவர்கள் தான் வந்து என்ன சொன்னாருன்னா, கிளுகிழுப்பைக்காரனை பார்த்து என்னங்க சண்டைக்கு கூட்டிட்டு போனோம், கிளுகிழுப்புக்காரனை பார்த்துட்டு அந்த குழந்தை ஏமாந்து போயிடும். அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே தாய் கிட்ட வந்துருங்கிற மாதிரி நாஞ்சில் மனோகர் அங்க போனார், கையில பச்சை குத்திட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரு. இந்த விஜய் வந்து இன்னைக்கு வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இலவசங்களை போட்டு அறிவிச்சு மக்களை ஏமாத்துறாரு, அந்த தொண்டர்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப தப்புங்க. அதனால விஜய் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போறார் அப்படிங்கறதெல்லாம் வதந்தி. அந்த வதந்தியை கிளப்புவது திமுக தான் என்பது இந்த நேரத்தில் தெரியும். இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என கூறுவது மிகப்பெரிய பொய் என திருச்சியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் தலைமையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறாது என கூறிய அவர் விரைவில் நாங்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய் என்றும் ஹோட்டல்களில் உணவுகளை குறைத்ததற்கும் சிலிண்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கமளித்து பேசினார். ஹோட்டல்ல உணவு குறைத்ததுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்க இப்படி இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரே ஹோட்டல்ல அவங்க ரேட் எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சின்ன 19 kg சிலிண்டர் இருக்குல்ல, 16 kg சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டல்ல குறைச்ச விலைக்கு மாற்றி விற்கிறாங்க. சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சிருப்பாங்க, தட்டுப்பாடு செய்யாது. உங்களுக்கு வேணா நீ எந்த ஏரியால இருக்கீங்களோ, நீ உங்க ஏரியா சொல்லுங்க, அந்த டீலர் அது எங்க சென்னையில எந்த ஏரியான்னு கேளுங்க, IOCயா PPCயா எதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு 20 daysல உங்களுக்கு தரேன். திருச்சுழி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து காணாமல் போன மூதாட்டி ஒருவர் காட்டு பகுதியிலிருந்து போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பண்ணை 3 அடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி அம்பிகா என்பவர் கடந்த 8ஆம் தேதி முதல் வீட்டிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்பதால் திருச்சுழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்படும் மூதாட்டி அம்பிகா திருச்சுழியிலிருந்து காரியப்பட்டி செல்லும் சாலையில் புலிக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள காட்டு பகுதியில் சடலமாக கிடந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மூதாட்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.